ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா டிரான்ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி தான் பார்க்க போகிறோம். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான ஆக்டிவிட்டி எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வேஸ்ட் கார்ட்போர்ட், வாட்டர் கலர் பெயிண்ட், ப்ரஷ், ஒயிட் கலர் சார்ட் பேப்பர், கம், இது மட்டும்தாங்க தேவை. வாங்க ஆக்டிவிட்டி எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு கார்ட்போர்டை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் டெய்லரிங் டேப் வச்சு 19 இன்ச்சு, அதாவது 19 இன்ச் வந்துட்டு ஈச் சைடும் 19 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். இதுதான் நமக்கு கரெக்டான அளவாக இருக்கும். நீங்களும் அதே அளவு எடுத்துக்கோங்க. இப்போ க்ளூவை அப்ளை பண்ணி சார்ட் பேப்பரை வந்து நம்ம கார்ட்போர்ட் மேலே ஒட்டி எடுத்துக்கலாம். க்ளூவை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் சார்ட் பேப்பர் வந்துட்டு ரிமூவ் ஆகி வராது. எல்லா பக்கமும் க்ளூவை வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. க்ளூவை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சார்ட் பேப்பர் அப்படியே மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் எவ்வளோ நல்லா ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தாங்க சார்ட் பேப்பர் வந்து கார்ட்போர்டோட ஒட்டி பிடிக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் தான் வேணும். அப்போ தான் நம்ம டிரான்ஸ்போர்ட் வே வந்துட்டு வரைகிறப்ப தெளிவாக இருக்கும். அப்புறம் மாற்றி எடுத்துகிட்டு கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம அதே டெய்லரிங் டேப் வச்சு 4 டிவிஷனாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கேல் வச்சு இந்த 4 டிவிஷனாக பிரிச்சுருக்கோம் இல்லையா, அதை தனித்தனியாக அண்டர்லைன் பண்ணி பிரித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம ட்ரா பண்ணுறப்ப 4மே சேமாக ஒரே அளவில் தெரியும். இல்லைன்னா நான் இது ஒரு இது வந்துட்டு ஒரு பெருசாகவும், இல்லை ரோட்வே வந்துட்டு பெருசாகவோ, இல்லைன்னா ஸ்கை இது வந்துட்டு பெருசாகவும் தெரியும். இப்போ வந்து நம்ம ஸ்கை தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வரைய போகிறோம். அதுக்கு டார்க் ப்ளூ கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸ் பண்ணி நான் ஸ்கை ப்ளூ கலர் வந்து மேக் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண தான் இந்த ப்ளூ கலர் வந்து நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு மிக்ஸ் ஆகாத மாதிரியே இருக்கும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்து கிடச்சிரும். நம்மக்கிட்ட எமர்ஜென்சிக்கு ஸ்கை ப்ளூ இல்லாதனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி பெயிண்ட்டை வந்து அடிச்சுக்கோங்க. அண்டர்லைன் பண்ணியிருக்கிற இதில் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா அந்த கோடை கரெக்டாக அண்டர்லைன் பண்ணி பண்ணுறப்ப நம்ம ஈஸியாக வந்துட்டு எல்லாமே ஈவனாக நம்ம பண்ணிடலாம். அதனால் நீங்கள் லைன் போட்டே பண்ணுங்கள். நம்ம இப்போ ஸ்கை பார்ட் வந்துட்டு ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். அது நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கு மேலே க்ளவுட்ஸ் வந்துட்டு வரைய முடியும். ஃபஸ்ட்டு அது நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்துட்டு ரயில்வே ட்ராக் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேலை வச்சு ட்ராக்கை வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸ்கெட்ச் இருந்தால் ஸ்கெட்ச் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். அதுவும் இன்னும் இதை விட ஈஸியாக இருக்கும். நான் வாட்டர் கலர் வச்சு ஏன் பண்ணியிருக்கேன்னா, நான் ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்கனால வாட்டர் கலர் பெயிண்ட் வச்சு டக்குன்னு பண்ணிடலாம். அதனால் நான் வாட்டர் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்கெட்சோ இல்லை மார்க்கரோ எதை வச்சு யூஸ் பண்ணணுமோ நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க.
இது மாதிரி ஆக்டிவிட்டிலாம் நீங்களே மேக் பண்ணி சொல்லி கொடுக்குறப்ப உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். குழந்தைங்களும் அதை வந்துட்டு ரசித்து கற்றுப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலையே மெயினான ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்களே வீட்டிலே மேக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ராக்குக்கு வந்துட்டு ப்ரௌன் கலர் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கோம். ட்ராக்கோட சைடு ஃபுல்லாக வந்துட்டு ப்ரௌன் கலர் வச்சு அடிச்சுக்கோங்க. 2 பக்கமுமே நம்ம ப்ரௌன் கலர், அப்புறம் மிடில்லேயும் வந்து நம்ம ப்ரௌன் கலர் தான் அடிக்க போகிறோம். இதுக்கும் நான் வாட்டர் கலர் பெயிண்ட் தான் அடிச்சிருக்கேன். ப்ரஷ்ஷு வச்சு ஈஸியாக வந்து நீங்கள் பண்ணிடலாம். இல்லை உங்களால் முடியலைன்னா நீங்கள் மார்க்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் வந்துட்டு இதே மாதிரி ட்ராக்குக்கு நடுவில் வந்துட்டு ப்ரௌன் கலர் வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நம்ம ரயில்வே ட்ராக் வந்துட்டு வரைஞ்சி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு ரோட்வே தான் வரைய போகிறோம். பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொன்றும் பெயிண்ட் பண்ண மேலே நம்ம பெயிண்ட் பண்ணது ஒவ்வொன்றா காஞ்சிக்கிட்டே வரும். நம்ம வாட்டர் கலர் தானே யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் ஈஸியாக காஞ்சிரும். இப்போ எல்லா பக்கமும் ஃபுல்லாக பிளாக் கலர் தெரிகிற மாதிரி நல்லா பெயிண்ட் பண்ணிடுங்க. எங்கேயுமே அரைகுறையாக விட்டுறாதீங்க, இப்போ பார்க்க நல்லா இருக்காது. இப்போ நம்ம அடுத்து சி வே வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். சீக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் டார்க் கலரும் ஸ்கை ப்ளூ கலரும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வந்துட்டு அடிக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு பார்க்குறதுக்கு சி மாதிரி தெரியும். டார்க் ப்ளூலே அடித்தோன்னா அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. டார்க் ப்ளூவும் ஸ்கை ப்ளூவும் மிக்ஸ் பண்ணி அடிங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மேலே வந்து வேவ் மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அது சிங்கிறது குழந்தைங்க கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. நம்ம மொட்டையாக அடித்து விட்டோன்னா அந்தளவுக்கு குழந்தைங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. வேவை வந்து கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த மாதிரி அடிங்க, அவங்க ஈஸியாக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இப்போ இதில் வந்து ஒயிட் கலர் கொஞ்சம் வந்து சேர்த்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் ஆட் பண்ணுறப்ப கொஞ்சம் அந்த சீயோட லுக் வந்துட்டு நமக்கு நல்லா கிடைக்கும்.
ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து கொஞ்சம் நல்லா அங்கங்கே நம்ம வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் ரோடு வேக்கு வந்துட்டு ஒயிட் கலர் ரோட்லலாம் நடுவில் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஒயிட் கலர் பெயிண்ட்டு, அது மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுத்துட்டு மேலே வந்துட்டு க்ளவுட்ஸுக்கும் ஒயிட் கலர் பெயிண்ட்டை வச்சு அப்படியே க்ளவுட்ஸ் வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அதில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இதுதான் மேலே ஒட்டியிருக்க பாருங்க, ரோட் டிரான்ஸ்போர்ட்டு, சி டிரான்ஸ்போர்ட்டு, ரயில் டிரான்ஸ்போர்ட், ஏர் டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி வந்துட்டு ஐடென்டிஃபிகேஷனுக்கு நேமை மேலே எழுதி ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து மேலே பார்த்திங்கன்னா வானத்தில் எந்தெந்த வெஹிக்கிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், ரோடில் எந்தெந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறோம், ரயில்வே ட்ராக்கில் எந்தெந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறோன்னு ஃப்ளாஷ் கார்டோ இல்லைனா ஒரிஜினல் டாய்ஸ் வச்சு கூட நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். நான் இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்டு தான் இப்போ எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு டெமோ தான் காட்டுறேன், இந்த மாதிரி வச்சு சொல்லிக் கொடுங்கன்னு. நீங்கள் குட்டி குட்டியாக குழந்தைங்களுக்கு விளையாட 1000 திங்ஸ் வாங்கி கொடுப்போம் இல்லையா, அதில் உள்ள வெஹிக்கிள் இதை வச்சு கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அவங்க எது ரொம்ப ஆசையாக கற்றுப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போங்க. நான் எனக்கு வந்துட்டு ஃப்ளாஷ் கார்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ சி இதில் வந்துட்டு கார்கோ ஷிப்பு, ஆயில் கண்டெய்னர், பேசஞ்சர் ஷிப், இந்த மாதிரியும் ஸ்கையில் வந்துட்டு ஹெலிகாப்டர், ஏரோப்ளைன், ஸ்பேஸ் ஷிப்பு, ரயில்வே ட்ராக்கில் வந்துட்டு ட்ரெயின், புல்லட் ட்ரெயின், கார்கோ ட்ரெயின், இந்த மாதிரி நீங்கள் வச்சு காட்டிக்கலாம். ரோட்வேயில் வந்துட்டு பைசைக்கிள், ட்ரக்கு, பஸ்ஸு, ஆம்புலன்ஸ், இந்த மாதிரி மெயினான வெஹிக்கிளை வந்துட்டு ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்புறம் போக போக ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ ட்ரெயின் ட்ராக் வந்துட்டு எனக்கு ட்ரெயின் மட்டும்தான் இப்போ என்கிட்ட இருக்குது, அதனால நான் ட்ரெயின் மட்டும் வச்சுருக்கேன். நீங்கள் இது மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி இந்த போர்டு மட்டும் நீங்கள் ஆக்டிவிட்டிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு நீங்கள் ஃப்ளாஷ் கார்டுன்னு இல்லை, நீங்கள் இமேஜ் கூட கட் பண்ணி அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இந்த டிரான்ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி வச்சு என் பொண்ணுக்கு நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்குறேங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.